இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் திருவிவிலியத்தின் ஞான நூல்களின் ஒன்றான சபை உரையாளர் நூலை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம். இந்த நூல் மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையும் அதன் உண்மையான அர்த்தத்தையும் ஆழமாக சிந்திக்க நம்மை அழைக்கின்றது. நூல் அறிமுகம். சபை உரையாளர் நூல் மனித வாழ்க்கையின் குறுகிய தன்மை, முரண்பாடுகள், அநீதிகள் ஆகியவற்றை கண்டுணர்ந்த ஒரு ஞானியின் சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்றது. பாரம்பரியமாக அந்த ஞானி சாலமோன் அரசர் என கருதப்படுகின்றது. நூலின் மைய செய்தி வீணிலும் வீண். இந்த நூல் உலகில் பல விஷயங்கள் வீண் அல்லது மாயை என கூறுகின்றது. அதாவது நம்முடைய செல்வம், உழைப்பு, புகழ், இன்பம் இவை அனைத்தும் நிலையற்றவை, அதாவது காற்றை பிடிக்க முயல்வதை போன்றவை ஆகும். நூலின் பிரிவுகள். சபை உரையாளர் நூல் 4 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பகுதி வாழ்க்கையின் வீண் தன்மை. அதிகாரம் 1 இறைவார்த்தை 1 2 அதிகாரம் 26 முடிய மனித முயற்சிகள் அனைத்தும் நிலையற்றவை என கற்பிக்கின்றது. 2ஆம் பகுதி வாழ்க்கையின் முரண்பாடுகள். அதிகாரம் 3 இறைவார்த்தை 1 6 அதிகாரம் 12 முடிய நேரம், அநீதி, செல்வ வேறுபாடு போன்றவற்றை பற்றி பேசுகின்றது. 3ஆம் பகுதி ஞானத்தின் எல்லை. அதிகாரம் 7 இறைவார்த்தை 1 11 அதிகாரம் 6 முடிய மனித ஞானத்தால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை பற்றி கூறுகின்றது. 4ஆம் பகுதி இறுதி முடிவு. அதிகாரம் 11 இறைவார்த்தை 7 12 அதிகாரம் இறைவார்த்தை 14 முடிய கடவுளுக்கு அஞ்சி அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதே மனிதத்தின் கடமை என அறிவுறுத்துகின்றது. இந்த நூல் நமக்கு கற்பிக்கும் வாழ்க்கை பாடம் என்னவென்றால், நம் வாழ்க்கையின் குழப்பங்களுக்கு நடுவிலும் கடவுளை நம்பி வாழ அழைக்கின்றது. கடவுளுக்கு அஞ்சி அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வதே மனிதர்க்குரிய கடமையாகும் என்ற இந்த நூலின் மைய செய்தியாக, படிப்பினையாக அமைந்துள்ளது. நம்மை உண்மையான ஞானத்திற்கும் அர்த்தமுள்ள வாழ்வுக்கும் இந்த நூல் அழைக்கின்றது. ஆகவே அன்பர்களே, இறைஞானம் வேண்டுமென்றால் இறைவனுக்கு அஞ்சுவோம், அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்போம், இறைஞானத்தோடு வாழ்ந்து அவர் தரும் மகிழ்ச்சியில் பங்கெடுப்போம். மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.